ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம மீண்டும் மும்பையில் இருக்கோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, மஹிந்திரா B6 கூட. ஸோ இது வந்து ஃப்ரீடம் டே. ஓகே, இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த தருணத்தை முன்னிட்டு இவங்க வந்து ஃப்ரீடம் எடிஷன் அண்ட் லான்ச் எடிஷன் அப்படின்னு மேலும் பல எக்கச்சக்கமான புது எடிஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மஹிந்திரா B6 வந்து அவ்வளோ டெக் லோடட், ஃபீச்சர் லோடடான ஒரு பயங்கரமான ஈவியாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கும் மேலே இன்னும் நிறைய டெக் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி இன்னும் இந்த மாதிரி இதோ என் கூட இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்முலா உடைய ஃப்ரீடம் எடிஷன். இதை தொடர்ந்து இவங்க வந்து லான்ச் எடிஷன் அண்ட் அது போக ஸ்போர்ட் டெக் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்லாம் தனியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் பல வேரியன்ட்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது அப்டேட்டட் மஹிந்திரா B6 ஸ்போர்ட் டெக் எடிஷனுடைய லான்ச் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19.45 லேக் எக்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது வந்து பேக் 1. அது தொடர்ந்து வந்து பேக் 1, அதுக்கடுத்து பேக் 2, பேக் 3, பேக் 3+, பேக் 4 அண்ட் அதை தாண்டி ஃப்ரீடம் எடிஷன்ஸ் அப்படின்னு ஹையர் வேரியன்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரீடம் எடிஷனுடைய பேக் 4 வெர்ஷன் எக்ஷோரூம் பிரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 26,45,000 அப்படின்னு எக்ஷோரூம் பிரைசிங்கில் வச்சிருக்காங்க. வாங்க இதில் புதுசாக என்னென்ன இருக்குங்கிறது குயிக்கான ஓவர்வியூ நம்ம பார்த்துடலாம். இதுவும் நம்ம கூட இருக்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா அதாவது ஏற்கனவே நீங்கள் ஃபார்முலா நம்ம சேனலில் அதனுடைய குயிக்கான வாக் அரவுண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நம்ம தினேஷ் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஆனால் அதனுடைய ஃப்ரண்ட் லுக் வந்து வித்தியாசமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ரெகுலர் B6 உடைய ஃப்ரண்ட் லுக் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மக்கள் வந்து வேண்டி கேட்டதுக்காக அந்த ரெகுலர் B6 உடைய ஃப்ரண்ட் லுக்கை இப்போ ஃபார்முலா க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஆனால் இன்டீரியரோட கலர் தீம் வந்து பிளாக் அண்ட் ரெட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து மாற்றிருக்காங்க. வெளியும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ரோசோ இம்பல்சோ அப்படிங்கிற ஒரு பிரைட்டான அந்த மேட் ரெட் ஃபினிஷ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவும் நல்லா இருக்குது. ஒரு சில ஆங்கிளில் பார்க்க ஆரஞ்சு மாதிரி இருக்குது, ஒரு சில ஆங்கிளில் பார்க்குறதுக்கு ரெட் மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமான கலர் அப்பீல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபார்முலா ஃப்ரீடம் எடிஷன். ஓகே, ஸோ இதுவும் அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி ரெகுலரான ஸ்போர்ட் டெக் வெர்ஷன்ஸும் இருக்குது. அது பார்த்துடலாம் வாங்க. அடுத்தபடியாக இது பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் டெக் வெர்ஷன்ஸ்லேயே லான்ச் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலான எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து வெரி லிமிடெட் மட்டும்தாங்க. ஓகே, இதில் என்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த மேட் கிரே கலர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய கலர் பேர் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இதை தாண்டி இன்டீரியரில் பல சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் எக்ஸ்டீரியரில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் எடிஷனுக்கு உங்களுக்கு 20 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. அது பார்க்குறதுக்கே தனியாக தெரியுதுங்க. இப்போ கேபினுக்குள்ளே போய் என்ன வித்தியாசம்னு பார்த்துடலாம். எஸ், இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த ஸ்போர்ட் டெக் லான்ச் எடிஷனுடைய இன்டீரியரில் உள்ள உட்காந்துட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பார்க்கலாம், நார்மலாகவே B6 இது வரைக்கும் வந்த வெர்ஷன்ஸில் இந்த 2 ஸ்க்ரீன் தான் வருங்க. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும், இந்த ஸ்க்ரீன் வரும். ஆனால் இந்த தேர்ட் ஸ்க்ரீன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் மக்களுடைய ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா XEV90 இருக்கிற அந்த தேர்ட் ஸ்க்ரீன் இந்த கோ டிரைவருக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க போல. அந்த ஃபீட்பேக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணி இப்போ 3வது ஸ்க்ரீன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் கோ பேசஞ்சர். ஓகே, இதுல இன்னொரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேலோ மாதிரி நார்மலான B6க்கு இந்த ஒரு பீம் இப்படி வந்து இப்படி இறங்கும் இங்கே வந்து. ஸோ அதை வந்து இப்போ தூக்கிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தெரியுது இன்டீரியர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் பல புது ஃபீச்சர்ஸ், டெக்னாலஜி ஓரியன்ட் ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வண்டி வந்து ஃபுல்லி டெக் ஃபீச்சர்டு லோடடான ஒரு வண்டியாக தான் இருக்கும். அதாவது இந்த செக்யூர் 360 அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் இருக்கு. உள்ள கேபினுக்குள்ள கேமரா, வெளியே இருக்க 360 கேமரா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து உங்க ஸ்மார்ட் போன்ல ஒரு ஆப் மூலமாக இந்த வண்டியை ஃபுல்லா சர்வைலன்ஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அதுல இப்ப புதுசா என்ன ஃபீச்சர் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ வண்டி பக்கத்துல உங்க வண்டி பக்கத்துல யாராவது ரொம்ப க்ளோஸா வண்டி எட்டி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க சர்வைலன்ஸ் பண்ணி அந்த ஆப் மூலமாக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நீங்க பேசலாம் லைவா அவங்க கூட. ஓகே, யார் நீங்க பக்கத்துல யார் இருக்கீங்க அப்படின்னு கூட பேச முடியும். அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த சிஸ்டம்ல உங்களுக்கு மாயா அப்படிங்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கு, மஹிந்திராவோடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதையே வந்து இப்போ கூகுளோட ஜெமினி கூட கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா மாத்திருக்காங்க. ஸோ தட் நீங்க வாய்ஸ் கமாண்ட்ஸை பயன்படுத்தியே ஏசில இருந்து பல வகையான சிஸ்டம்ஸை நீங்க வாய்ஸ் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் சேஃப்டி ரீதியாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. முன்ன விட இன்னும் ரொம்ப ஃபீச்சர் லோடடான ஒரு டச் ஸ்கிரீன் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸாக ஆகியிருக்கு இப்போ இந்த வண்டியோடைய என்டையர் சிஸ்டமே. ஓகே, அதை தாண்டி இதில் புதுசாக வந்திருக்கிற என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோ டிரைவருக்கு பர்டிகுலர்லி புது விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏற்கனவே இதில் ஃபுல்லாக ஓடிடி அது இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் இப்போ இது வந்து ஃபுல்லி இன்பில்ட் கேமிங் செஷனாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பிளேயருக்கான கேமிங் செஷனுமே இதை இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வண்டி சும்மா நிற்கிது அப்படிங்கிற பட்சத்தில் டிரைவருமே சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து கேமிங் பண்ணலாம். அந்த மாதிரி மல்டி பிளேயர் சிஸ்டம்ஸும் கொடுத்துருக்காங்க. அது போக கரோக்கே, நீங்க வந்து கரோக்கே பாடணும்னு நினைக்கிறீங்க, வண்டி டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்க, பாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது லிரிக்ஸ் முதல் கொண்டு பிளே ஆகுற மாதிரி அந்த சிஸ்டம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து போர் அடிக்காம இருக்கிறதுக்கு பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்கு. புதுசா கோ டிரைவருக்கு இது வந்தது, கோ டிரைவருக்கு ரொம்பவே என்டர்டைனிங்கா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. லான்ச் எடிஷன்ல இந்த என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இன்டீரியர் கலர் தீம் தான். முழுக்க முழுக்க பேஜ்ல கொடுத்துருக்காங்க. இங்க ஃபுல்லாவே உங்களுக்கு சாஃப்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ரேசிங் டேன் அப்படிங்கிற கலர்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது பேஜ்னு சொல்ல முடியாது,
டார்க் டேனும் இல்லை, லைட்டான டேன், ரேசிங் டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டியரிங் வீல் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்லி பிளாக்ல வந்திருக்கு. ஸோ பிளாக் அண்ட் டேன் அப்படிங்கிற இந்த காம்பினேஷன்ல வரும்போது பார்க்க இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருக்கு. மேலும் இங்க சென்ட்ரல் கன்சோல்ல இங்க அந்த அந்த பீம் இல்லாததுனால என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ரெண்டாவது ஒரு கப் ஹோல்டர் ஆட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன்னும் ஒன்று ஆட் ஆகிருக்கு, அது நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஏற்கனவே 2 ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இதில் இருந்தது. ஆனால் இப்போ அது வந்து இன்னும் ஈஸி டு ஆக்சஸாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. ஆனால் முன்ன போல ஏற்கனவே இருந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஏர்கிராஃப்டோடைய அந்த பிளேனோடைய ஸ்டைலில் வரக்கூடிய இந்த கண்ட்ரோல் லீவர் இங்கே ஒன்று வருது, அதுதான் டிரான்ஸ்மிஷன் செலக்டர். அண்ட் இங்கே மேக்னெட் டைப்பில் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீ கிடைக்குது, பட்டன் ஸ்டார்ட் இருக்கு. அண்ட் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. முன்ன வந்து இந்த சும்மா சென்சர் டைப் டச் பேஸ்ட் பட்டன்ஸாக தான் இருந்துச்சு ஸ்டீரிங் வீல்ல. ஆனால் இப்போ ஃபுல்லி ப்ராப்பர் பட்டன்ஸாகவே மாற்றிருக்காங்க. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஃபீட்பேக். இது வந்து யூசர்ஸோடைய ஃபீட்பேக்கை கேட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு வந்து தெரியுதுங்க. ரைட். அண்ட் ஏற்கனவே இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. என்னென்னா சீட்ஸோடைய கலர்ஸ் வந்து மாறி இருக்கே தவிர இதில் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் அண்ட் 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது. இன்க்ளூடிங் மல்டி கலர் ஆம்பியன்ட் மோட் லைட்டிங் அண்ட் இன்ஃபினிட்டி கிளாஸ் ரூஃப், மல்டி கலர் சேஞ்சிங் கிளாஸ் ரூஃபுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து வருது. எல்லாமே இருக்குங்க. இதில் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, அத்தனை ஃபீச்சர்ஸ் அள்ளி கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை பொறுத்தவரை 7 ஏர்பேக்ஸ் இன்க்ளூடிங் டிரைவருக்கு முழங்கால் ஏர்பேக் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள். மெயினான மாற்றங்கிறது இந்த டேஷ்போர்டுடைய லே அவுட் தான். பேக் சீட்டில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. பேக் சீட்டை பொறுத்தவரை என்னன்னா இதே ரேசிங் டேன் கலர் அப்போல்சரியில் லெதரட் ஃபினிஷ் வந்து பேக் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பேஸ்லேயோ கம்ஃபர்ட்லேயோ எந்த பெரிய மாற்றமும் இல்லை. இந்த பிரைட்டான கலர்ஸ் கொடுத்ததுனால இப்போ கேபின் முன்ன விட இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக, இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக தெரியுது. ரெகுலரான ஸ்போர்டெக் வெர்ஷன்ஸ்க்கே இந்த டேன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன் கிடைக்குது. ஆனால் அதில் என்னன்னா சில பல மாற்றங்கள் இருக்குது. அது எனவே அந்த வண்டியை போய் நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரெகுலர் ஸ்போர்டெக் எடிஷன். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்போர்டெக்கில் லான்ச் எடிஷன், ஆனால் இதுதான் ரெகுலர் ஸ்போர்டெக் எடிஷன். நீங்கள் இப்போ B6ல் ஸ்போர்டெக் அப்படின்னு ஆப்ஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலோடைய சைஸ் மாறுது உங்களுக்கு. வீலோடைய டிசைன் அண்ட் சைஸுமே மாறுது உங்களுக்கு. 19 இன்ச் அலாய் வீல்ஸ் இந்த ரெகுலர் ஸ்போர்டெக் வெர்ஷனுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுபோக எக்ஸ்டீரியரில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. என்னன்னா புதுசாக கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூபி வெல்வெட் அந்த கலரில் வந்து இந்த வண்டி இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முக்கியமாக இதில் மெயினான மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புது வேரியன்ட்ஸ் வந்து சில விஷயங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பேக் 1, பேக் 2, பேக் 3 இருந்திருக்கு. ஓகே, ஆனால் பேக் 2 அபவ் அந்த வேரியண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பதிலாக இப்போ புதுசாக பேக் 3+ அப்படின்னு ஒரு வேரியன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே பேக் 4 அப்படிங்கிற வெர்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது அந்த பேக் 4 வெர்ஷன் தாங்க. இந்த புது ஸ்போர்டெக் வெர்ஷன் B6ல் இன்னொரு ஒரு ஹைலைட் ஃபீச்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோ நீங்கள் பார்க்கலாம். அதாவது வண்டி நீங்கள் வந்து லாக் பண்ணுறீங்க அல்லது அன்லாக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு அனிமேஷன் ஃப்ளோ ஆகும் இல்லையா LED டைல் லேம்ப்ஸில். டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும் இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. அது நீங்கள் உங்களுடைய கனெக்டட் கார், இந்த மஹிந்திராவோட ஆப் இருக்குது, இந்த வெஹிக்கிள்கான ஆப், அந்த ஆப்பை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் அதில் டிஸ்பிளே பண்ணணுமோ அது டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதோ நீங்கள் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அப்படிங்கிற அந்த லெட்டரிங் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் நம்பர் ஏதாவது ஷேர் பண்ணணும் அல்லது வேறு ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினச்சாலுமே அது நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது டிஸ்பிளே பண்ணும். ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கு இல்லையா? ஆல்ரைட், இதுதான் பார்த்தீங்கன்னா ரெகுலரான ஸ்போர்டெக் வெர்ஷனுடைய பேக் 4 வேரியன்ட். அதாவது புதுசாக வந்திருக்கிற இந்த பேக் 4 வேரியண்ட்டில் இன்டீரியரில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் பழைய பேக் 3 தாங்க இப்போ வந்து பேக் 4 அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதில் சில 2-3 ஃபீச்சர்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன்று நீங்கள் பார்க்கலாம், ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸோட 6-வே பவர் அட்ஜஸ்டபிள் மெமரி செட்டிங்கோட ஃப்ரண்ட் டிரைவர் சீட் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் இது போக ஏற்கனவே நம்ம வந்து அந்த லான்ச் எடிஷனில் பார்த்த மாதிரியே இந்த புதுசாக டேன் கலர் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. டேன் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் அது உங்களுக்கு வந்துருது. டோர் பேட் முதற்கு வந்து உங்களால் பார்க்க முடியும். டேன் காம்பினேஷன் வித் பிளாக் அது வந்திருக்கு உங்களுக்கு. ஓகே, அண்ட் புதுசாக வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது ஸ்க்ரீன் தான். எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3வது ஸ்க்ரீன். இதில் உங்களுக்கு கேமிங் அண்ட் என்டையர் OTT கண்டென்ட்டு எல்லா வகையான என்டர்டெயின்மெண்ட்டுக்குமே இது வந்து கொடுத்துருக்காங்க. அது போக புதுசாக ஆட் பண்ணியிருக்கிற விஷயம்னு பார்த்தீங்கன்னா கரோக்கே. ஸோ நீங்கள் இன்கேஸ் டிராஃபிக்கில் மாட்டிட்டு இருக்கீங்கன்னு இருக்கும்போது கரோக்கே நீங்கள் ஜாலியாக பாடிட்டு இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அந்த விஷயத்துக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பை மாயா, இங்கே இந்த பேர் பார்க்கலாம், மாயாங்கிறது தான் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய பெயர். இதே வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஜெமினியோட சேர்ந்து ஒர்க் பண்ணி இது வந்து இன்னும் ஸ்மார்ட்டராக ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட்லேயே நீங்கள் ஏசி, சன்ரூஃப்லேருந்து எல்லா விஷயங்களும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு நீட்டான சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு சார்ஜிங் இருக்குது, எந்த அளவுக்கு தூரத்துக்கு போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் கூட நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ்லேயே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டேட்டா டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குற அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை தாண்டி 540 டிகிரி கேமரா சிஸ்டம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 360 தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ புதுசாக 540 டிகிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேனே. இங்கே இருக்குது பாருங்கள், 360 டிகிரி ஆன் பண்ணால் 360 தான் ஓப்பன் ஆகுது. ஓகே,
ஸோ ஏற்கனவே இருக்கிற 360 டிகிரி கேமரா சிஸ்டம் தான் இது. ஆனால் இதில் இன்னும் அண்டர் பாடிக்கு காட்டுற அளவுக்கு அந்த மெமரி ஃபீடோட வரக்கூடிய அந்த 540 டிகிரி கேமரா சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்கார்பியோ என் ஃபேஸ் லிஃப்ட்லையும் கொடுத்தாங்க. இப்போ இந்த B6லையும் வந்தாச்சு. கூடிய விரைவிலேயே XUV9 எல்லா கார்ஸுமே வந்துடும் இது. ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு ஆக்சுவலி ஏற்கனவே இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எதுவுமே குறையில்லை. வண்டி நிற்கும் போது இதில் கூட நீங்கள் ஓடிடி கண்டென்ட் பார்த்துக்கலாம். அண்ட் மல்டி பிளேயர் கேமிங் செஷன்ஸுக்கு அந்த மாதிரி ப்ரோக்ராமிங்கும் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்டீரியர் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு படி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இங்கே ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி லெதரட் சாஃப்ட் ஃபீல் டேஷ்போர்டு எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. மிட் வேரியன்ட்ஸ்லேருந்து இந்த 3வது ஸ்க்ரீனோட சேர்த்து இந்த லெதர் ஃபினிஷும் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் வந்துடும். இங்கே இந்த நார்மல் வெர்ஷன்ஸ்லையுமே இந்த ஹேலோ இல்லாததுனால இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகுது. இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வயர்லெஸ் சார்ஜிங் பேட்ஸ் வந்துருது. அண்ட் பிசிக்கல் பட்டன்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறது உங்களால் கவனிக்க முடியும். ஸ்டியரிங்ல டச் பேஸ்ட் பட்டன்ஸ் இருந்ததை இப்போ ஃபுல்லாகவே பிசிக்கல் பட்டன்ஸாக மாற்றிருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்டார்டர் பட்டனுமே இந்த மாதிரி டெடிகேட்டடாக தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏர்கிராஃப்டோடைய லீவர் இங்கே வந்துருது. அண்ட் மேலே நீங்கள் இந்த சன்ரூஃப் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கான இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியான இந்த கவரும் வந்து சன்ஷேட் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு மல்டி கலர் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் வந்துடும். அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஓகே, இதில் நீங்கள் பல கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆம்பியன்ட் லைட்டிங்கில், அந்த விஷயம் உண்டு. அண்ட் ஸ்போர்டெக் அப்படிங்கிற இந்த வேர்ஷன்ஸுக்கு தனியாக இங்கே பிராண்டிங் வந்திருக்கு. அது நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, இங்கே தனியாக இந்த ஒரு மெட்டல் பிளாக் ஒன்று வச்சுருக்காங்க ஸ்போர்டெக்னு சொல்லி. ஸோ அது ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ் தருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து வண்டியை சுற்றி இருக்கிற கேமராஸ் தாண்டி கேபினில் இன்ஃபேஸிங் கேமராவும் ஒன்று இருக்குது. இது உங்களுக்கு வந்து செக்யூர் 360 அப்படிங்கிற இந்த சேஃப்டி ஆப்புக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அது வந்து நீங்கள் எப்போவுமே உங்கள் ஃபோன்லேருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம். அல்லது வண்டியை பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் பேசி நீங்கள் யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லைவாக பேசி அவங்க அலர்ட்டும் பண்ணலாம். ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் எடாஸ் ஃபீச்சர்ஸ் டாப் வேரியன்ட்ஸில் பேக் 3லேருந்து உங்களுக்கு எடாஸ் ஃபீச்சர்ஸ் லெவல் 2 ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூடிங் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம், ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் அண்ட் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருது. ஹெட் அப் டிஸ்பிளே உங்களுக்கு வித் அந்த 3D விஷனோட உங்களுக்கு வந்து வந்துடுதுங்க. ஸோ எல்லாமே உண்டு. இதே மாதிரி பேக் சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லான்ச் எடிஷனில் பார்த்த மாதிரி ஃபுல் டேன் இன்டீரியராக இல்லாமல் பிளாக் அண்ட் டேன் அப்படிங்கிற காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கம்ஃபர்ட்லேயோ ஃபீச்சர்ஸில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது பேஸ் வேரியன்ட்லேருந்து வந்துருது. அண்ட் எல்லாத்துக்குமே C டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வந்துருது உங்களுக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் லக்கேஜ் ஸ்பேஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பவர் டெயில்கேட்டுங்கிறது உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. அப் டு ஒரு 400 லிட்டர் வரைக்கும் உங்களால் லக்கேஜ் ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணிக்க முடியும். இந்த வெஹிக்கிள்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்பேர் வீல் கிடையாது. ஆனால் உங்களுக்கு டயர் பஞ்சர் ரிப்பேர் கிட் ஆஸ் யூஷுவல் கிடச்சிருது. ஸோ இதுதான் ஓவரால் இன்டீரியர் அண்ட் ஹைலைட்ஸை பொறுத்தவரை இந்த புது ஸ்போர்டெக் வெர்ஷன்ஸில் இந்த மேஜர் அப்டேட்டுங்கிறது இந்த ஸ்க்ரீன் தான். எல்லாருமே இதை வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. வாங்க நம்ம சம்மரி முடிச்சிருவோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், மஹேந்திரா B6 ஏற்கனவே பயங்கர டெக்லோடான ஃபீச்சரோடான ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு EV அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னும் நிறைய டெக் ஃபீச்சர்ஸ் புதுசாக வேரியன்ட்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் இப்போ கரண்ட் அப்டேட்டட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் இந்த ஸ்போர்டெக் வெர்ஷன்ஸோடைய ப்ரைசிங் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். அண்ட் தொடர்ந்து நம்ம ஊருக்கு போய் எல்லா வேரியன்ட்ஸோடைய ரிவ்யூஸ் அவசியம் உங்களுக்கு எடுத்து வர தான் போகிறோம். ஸோ தொடர்ந்து வெயிட் பண்ணி இருந்து பாருங்கள். இந்த புது அப்டேட்ஸை பொறுத்தவரை உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.